சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளியே. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அதாவது 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அதிகாலையில் ஆகவிருக்கின்ற குரு பயிற்சி, அதாவது 5:14 மணிக்கு ஆகவிருக்கின்ற குரு பயிற்சியினுடைய பொது அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதையும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எது போன்ற பலன்களை இந்த குரு பயிற்சி தரவிருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக குரு அப்படின்றவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அறிவியல் ரீதியாகவே பூமிக்கு பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகமாக இந்த குரு கிரகம் அமைகிறது அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. ஜோதிடத்திலும் அதே போன்று 9 நவகிரகங்களிலேயே அதிக சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய, அதிக நல்ல நிலைமைக்கு ஒரு ஜாதகரை ஆட்படுத்தக்கூடிய கிரகமாக இருப்பதும் குருதான். பொருள், அதாவது தனகாரகன் புத்திரகாரகன் என்று வர்ணிக்கக்கூடியது இந்த குரு. அதாவது புத்திரன் என்பது நம் புத்திர சம்பத்துகளை ஏற்படுத்தக்கூடிய, வாரிசு அமைப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பை இந்த குருதான் ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதையும் தாண்டி தனகாரகன், இன்றைக்கு பொருளாதாரம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 199% பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஒருவர் இயங்குகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது இந்த குரு. அதை அனுபவிப்பதற்கும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் சுக்கிரன் மற்றும் 9ஆம் பாவகம் இது போன்ற சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை நாம் பார்த்தோமையானால், அதிலும் குறிப்பாக குரு என்பவர் பொதுவாக தனத்திற்கு காரகம் வகிக்கிறார். அப்படிங்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய பலத்தை கொண்டுதான், கோச்சாரத்தில் குருவினுடைய பலம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துதான் ஒருவருக்கு எது போன்ற தன அமைப்புகள் தனலாபங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் இந்த முறை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஆட்சி வீட்டிலிருந்து அதிநட்பு கிரகமான செவ்வாயினுடைய வீட்டிற்கு செல்லவிருக்கிறார் அப்படிங்கிறதா இதில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு எது போன்ற பலன்களை செய்வார் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடாக வரக்கூடிய அந்த 1ஆம் பாவகத்தில் குரு அமர்வதன் காரணமாக தலைமை அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு நிறைய சீர்திருத்த அமைப்புகள் ஏற்படும். தலைவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக இந்த குரு பயிற்சியினால் காணப்படும் அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று பொருள் இலாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமமில்லை, கதி பெற வழியுமில்லை, பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானே அப்படின்னு சொல்ற அளவிற்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக குருதசை நடக்கிறவங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெறவில்லை என்றாலும் அந்த பணப்புழக்கம் அப்படின்றது, மணி ஃப்ளோ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக அறிவியல் ரீதியாக 1994ஆம் ஆண்டு நமது பூமியில் ஒரு பெரிய விண்கல் தாக்குவதாக இருந்தது. அந்த விண்கல்லை தனது வட்டப்பாதையில் ஈர்த்து கொண்டு பூமியின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வண்ணம் பாதுகாத்தது இந்த குரு அப்படிங்கிறத நம்ம அறிவியல் ரீதியாகவும் நாம் ப்ரூவ் பண்ண முடியும். அதே சமயம் கிட்டத்தட்ட பெயர் வைத்த 67 துணைக்கோள்களையும் பெயர் வைக்காத 200 துணைக்கோள்களையும் கொண்டதுதான் குரு அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். சூரியனை விட சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு அடுத்ததாக பெரிதாக இருக்கக்கூடிய கோளாக நாம் குருவை வர்ணிக்க முடியும். குருவிலிருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சம், அதாவது ஒளி, ஒரு ஜோதிடம் என்பது ஒளியையும் ஈர்ப்பு சக்தியும் அடிப்படையாக கொண்டது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதில் எல்லா கிரகங்களை விட சூரியனுக்கு அடுத்தபடியாக ஈர்ப்பு சக்தியில் அதிகமாக கொண்டுள்ள கிரகம் அப்படின்னா அது வியாழன் கிரகத்தை தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று இந்த குருவின் வெளிச்சம், அதாவது எல்லா கோள்களும் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அதை 1 மடங்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுமே தவிர, குரு 2 மடங்காக தனது சுப ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்றார் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான உண்மை. அதனால தான் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலம் இழந்திருக்கிறதோ அந்த கிரகத்தோடு குரு பார்வை, குரு சேர்க்கை, குருவினுடைய இருக்கின்ற காரணத்தினால் அந்த குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகம். அதைத்தான் சுபத்துவம் சுப நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். 78 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த குரு பூமிக்கு எது போன்ற பலன்களை செய்கிறது அப்படின்னா அளப்பரிய பலன்களை செய்கிறது. எப்படி சக உதிரன் அப்படின்னு சொல்லி நம்ம செவ்வாய் கிரகத்தை பிரிக்கிறோமோ அதே போன்று நமக்கு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது, பூமிக்கு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது இந்த குரு பகவான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு அடுத்தபடியாக சரஸ்திர உபயங்களை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு உன்னத கிரகமாக இந்த குரு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை.
பொதுவாக ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு பார்வைகள் உண்டு. அதில் சிறப்பு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடியது செவ்வாய், குரு, அதன் பின்பு சனி. அதில் குரு என்பவர் ஒரே நேரத்தில் சர, ஸ்திர, உபயம் என்ற 3 நிலைகளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதனை அடுத்து ஒரு கிரகம் பலம் இறந்திருக்கிறது அப்படின்னாக்கா அதை எப்படி திருப்பி அந்த பலத்தை பெறுவதற்கு சில விதிவிலக்குகள் இருக்கிறதோ அதில் முதன்மையான விதிவிலக்கு என்பது குருவை அடிப்படையாக கொண்டுதான் அமையும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு சான்று. ஒரு கிரகம் நீசமாகவோ அல்லது வக்ரமாகவோ இருக்கிறது என்றால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாவ அமைப்புகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு தான் அதை செய்வார் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். ஆதிபத்திய விசேஷமே இல்லாத கிரகமாக இருந்தாலும் கூட குரு பகவானுடைய தாக்கம் என்பது ஒரு நல்ல நிலையைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. ஒரு கிரகம் நீசம், அதாவது நீசமாய் கோலும் வக்ரம், நிலையிலே நிற்கும் காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர் நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறு அப்படின்னு பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குரு என்பவரை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஜோதிடத்தில் எது போன்ற பலன்களை அந்த ஜாதகர் அடைவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு குழந்தை அப்படிங்கிறதும் தனம் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். வாழ்றதே அதற்காகத்தான் அப்படிங்கிறத புரிந்து செயல்பட வைப்பவர் குரு என்பதை நாம் பார்க்க முடியும். காலபுருஷ தத்துவத்திற்கு முக்கியமாக 1, 5, 9 என்ற தர்ம திரிகோண அடிப்படையில் இருக்கக்கூடிய மேசராசிக்கு குரு வருவது ஒரு மேலும் சிறப்பு இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதிலும் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய், சூரியன், குரு, இந்த 3 வீடுகளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய நிலைமை என்பது ஒரு நல்ல நிர்வாக அமைப்புகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியிலிருந்து நம்ம ஜென்ரலாக தெரிந்து கொள்ள முடியும். கேந்திரங்கள், திரிகோணம் என்று முக்கியமான பாவகங்களை சொல்லும்போது கேந்திரத்தை விட தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடியது கேந்திரங்களிலேயே பலம் வாய்ந்த 10ஆம் இடம். அதனை அடுத்து இருக்கக்கூடியது திரிகோண பாவகங்களில் நவம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். அப்பேற்பட்ட 9ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்போ அந்த குருவினுடைய தாக்கம் என்பது நன்மைகளை மட்டுமே விளைவிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. அந்த 9ஆம் இடத்தை தனது நட்பு வீட்டிலிருந்து பார்வை செய்ய போறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு குரு பயிற்சி பலன்கள் அமையும் என்பதை பார்ப்போம். குருவினுடைய பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கன்னிராசி அப்படின்னாக்கா காலபுருஷ தத்துவத்திற்கு 6வது ராசி. தற்போது இதுகாலம் வரை 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது பயிற்சியாகி 8ஆம் இடத்திற்கு, கன்னிராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த இடங்களை குரு பார்வை செய்கிறாரோ அந்த இடங்களுக்கு பெரிய அளவிற்கான மாற்றங்கள், சுப நிலைமைகள் அந்த பாவக சுபத்துவமாகி அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் அந்த ஜாதகரும் இந்த ராசிக்காரர்களும் நன்மைகளை அடைவார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இது போன்ற நிலையில் கன்னிராசிக்கு 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் 2, 4, 12ஆம் இடத்தை பார்வை செய்ய இருக்கிறார். முதல் பாயிண்டாகவே இடம் விட்டு இடம் நகர வேண்டும் என்று விரும்பி கொண்டிருந்தவர்களுக்கு பெரிய அளவிற்கான இடமாற்றங்களும் செயல் மாற்றங்களும் இந்த குருவினுடைய பயிற்சியால் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதா உண்மை. அதனை அடுத்து 8ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் குரு பார்வையும் இருப்பும் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வெளிநாடு அமைப்புகளுக்கு, ஏன்னா 8, 12ஆம் இடம் தான் வெளிநாடு அமைப்புகளுக்கு உண்டானது. அதிலும் குறிப்பாக ஜலராசிகளிலேயோ அல்லது சர ராசிகளிலேயோ இருக்கக்கூடிய நிலையில் இந்த குரு அமர்கிறார் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அது மேஷம் என்பது அக்னி வீடாக இருந்தாலும் சரராசியாக இருக்கிறது. அந்த சரராசி என்ற அந்த ஒரு பாயிண்ட்டும், அதுவும் இல்லாமல் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் அந்த 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள், ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இங்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, இது அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. அப்போ இந்த குருவினுடைய பயிற்சி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2, 4, 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறது. அப்போ 4 அப்படிங்கிறது என்ன? சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், வண்டி, வீடு, வாகன அமைப்புகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் பெரிய அளவிற்கான ஒரு உந்துதலை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரித்து இருக்கக்கூடிய காரணத்தினாலும் 8ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காரணத்தினாலும் ஏற்கனவே இருந்த கடன்கள் முழுமையாக நிவர்த்தி அடைந்து கடன் பிரச்சனையே இல்லாமல் புதிதாக ஒரு வண்டி, வீடு, வாகனம் மேலே இஎம்ஐ போட்டோ அல்லது கையில் சேர்த்து வைத்திருந்த காசை வைத்தோ வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 4ஆம் இடத்தை குரு பார்வையிடுகின்ற ஒரே காரணத்தினாலே
4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், அதாவது தேக ஆரோக்கிய அமைப்புகள், சுக அமைப்புகள், சௌகரியமாக இருக்கக்கூடிய நிலைமைகள், இதெல்லாத்தையும் சொல்லக்கூடியது 4ஆம் பாவகம். அப்போ அந்த 4ஆம் பாவகம் மற்றும் தாய்க்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள், சில சஞ்சலங்கள், தாயால் ஏற்பட்ட சில சஞ்சலங்கள், இது அத்தனையும் நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைமையை ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி நிச்சயமாக செய்யும். அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. அப்போ அதனை அடுத்து 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். 2ஆம் இடம் என்பது பொதுவாக அந்த பாவகம் தன அமைப்புன்னு சொல்கிறோம், தன பாவகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தன பாவகத்தை சம்பந்தப்பட்ட தனகாரகன் பார்க்கும்போது, அதாவது வாக்குநாதன் வாக்குற வாக்கினில் வந்திலாவன் வசிக்க மாமலை காக்குநாயகன் காணி குரு சந்திர பார்வை பெற்று கோக்கு ஜாதகன் கல்வி செல்வம் குணம் பெற்று குளிர்ந்த தலைப்பானே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இப்போ கல்வி, செல்வம், குணம், இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு. குரு ஒரு சுப கிரகம். அவை பார்க்கின்ற இடங்கள் வளரும், சுபத்தன்மையோடு வளரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதிலும் உதாரணமாக 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஒரு நல்ல உந்துதலையும் நல்ல பேச்சாற்றலையும் குடும்பத்தில் ஏற்பட்ட சஞ்சலங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் தனம் பெருகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து 12ஆம் இடம் அப்படிங்கிறது, இது 2ஆம் இடம் தன வரவு, 12 அப்படிங்கிறது விரை அமைப்புகள். அப்போ எந்த அளவிற்கு பணம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு சுப விரயங்கள் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து 4ஆம் பாவகம் 2, 4, 12 சுற்றி இந்த 3 அமைப்புகளிலும் அந்த பாவக காரகத்துவங்களில் பெரிய அளவுக்கான முன்னேற்றத்தையும் நல்ல அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 1, 5, 9 கூடியவர்கள் திசை நடந்து கொண்டிருக்குமே ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கான வெற்றியை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. 8ஆம் இடம் ஒருவேளை ஜாதகத்தில் சுபத்துவமாக இருந்து 8, 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்ததுன்னா வெளிநாடு, வெளி ஊர் அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆஃப்டர் ஏப்ரல் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்புகள் நிச்சயமாக கைகூடும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் நல்ல, அதாவது ஸ்தான பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். பொதுவாக திருமண அமைப்புகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும், அதே மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடந்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது ஏஎல்பி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது ஒரு விதத்தில் ஒரு துல்லிய அமைப்புகளை காட்டுகின்றது, அச்சய லக்ன பத்ததி அப்படின்ட்டு. அது ஏஎல்பி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலேயோ அல்லது ஏஎல்பி லக்னத்தின் மீதோ பிரயாணிக்கும் போது நவாம்சத்தில் அந்த டைமில் திருமணமாகும் அப்படின்ற ஒரு அமைப்பும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இங்கு கிட்டத்தட்ட 7ஆம் அதிபதி ஸ்தானபலத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக திருமண அமைப்புகளுக்கும் கைகூடும். ஏன்னா சுப விரயம் ஆகணும் அப்படின்றதுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற அமைப்பின்படியும் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு குடும்ப அமைப்புகள் அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அது திருமணமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அல்லது திருமண வயதை தாண்டியவர்களுக்கு தன் குழந்தைகளுக்கு திருமண அமைப்புகள் ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவர்களுக்கும் சுபவிரய ஸ்தானத்தை குரு பார்வையிடக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக அவர்களுக்கும் அவர்கள் வீட்டில் மங்களகாரியம் நடப்பதற்கும் சுப விரயங்கள் நடப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இந்த அமைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து நல்ல மனமுருக பிரார்த்தனை செய்து அங்கு இருக்கக்கூடிய ரங்கநாதர், கோபாலகிருஷ்ணர் இவர்களெல்லாம் வழிபட்டு வந்தீர்களேயானால் கன்னிராசிக்காரர்கள் அடையக்கூடிய நன்மைகளுக்கு எல்லையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்று வந்தால் அதிகார பலமாக இருக்கட்டும் அல்லது அந்த கட்சியில் சார்ந்த ஒரு நிர்வாக அமைப்புகளாக இருக்கட்டும், இதுகாலம் வரை கிடைக்காத பதவிகளாக இருக்கட்டும், அத்தனையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. அதே போன்று திரைத்துறையினரும் யாராக இருந்தாலும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு இந்த குரு பயிற்சி முடிந்த பிறகு ஒரு முறை சென்று வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை கன்னிராசிக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.